எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ மக்களோட மிக ஆழமான புரிதலோட கேள்விகளோட அவங்க தன்னோட கேண்டிடேட்டை தன்னோட யார் அரசாளன்னு சொல்லி அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கான விஷயங்களை நான் சொல்கிறேங்க. ஸோ எங்களோட சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா யாரும் பண்ணாதது 3,15,230ங்க. ஸோ இஸ் ஃபஸ்ட்டு சாம்பிள் ரேட்ஸ் எவர் பதிவு பண்ணது நாங்கள். ஸோ மூளை முடுக்கு எல்லாம் ஒவ்வொரு விஷயங்களும் மிக ஆழமாக மக்களுக்கு ஏத்தாப்பில் நாங்கள் விஷயங்களை கவர் பண்ணோம். ஸோ ஜெண்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா மேல் ஓட்டர்ஸ் 73% நம்மளுக்கு ஓட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபீமேல் ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 85. ஸோ ஓட்ஸ் நம்மளுக்கு ஃபீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதர் ஜெண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 63. ஸோ ஓவராலாக இதுதான் ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸுக்கான எங்களுக்கான ஓட் ஷேரிங்ஸ் இருந்துச்சுங்க. ஸோ ஏஜ் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிலோ 18 நாங்கள் ஏன் இந்த கேட்டகரிஸ் நாங்கள் வச்சுருந்தோம் அப்படின்னா, ஏன்னா இப்போ ஒரு புதிய நபர் உள்ளே வந்திருக்காரு. ஸோ யார் வேணாலும் ஓட் உள்ளே பண்ணலாம். ஸோ அது தடுக்கிறதுக்காகவே நாங்கள் பிலோ 18% 18 ஏஜ் செக்டர்ஸ் நாங்கள் உள்ளே வச்சுருந்தோம். ஸோ அது 3% கிட்டத்தட்ட 9,000 வாக்குகள் அதில் பதிவாக இருந்துச்சு. ஸோ அதை தவிர்த்துட்டு நாங்கள் அதை தவிர்த்துக்கிட்டோம். அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயதுக்கு 38% ஓட் பதிவு பண்ணியிருக்காங்க. 26லேருந்து 35 32% பதிவாயிருக்குங்க. ஸோ 36லேருந்து 50 24% பதிவாயிருக்கு. 51லேருந்து 65 வயதில் 2%, 65க்கு மேற்பட்டவர்கள் 0.5%. ஸோ ஓவராலாக இதுதான் எங்களோட 3,15,000. ஸோ இவ்வளோ சாம்பிள் ரேட்ஸ்க்கான ஓட் ஷேரிங்ஸுங்க ஆக்சுவலிங்க. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆக்சுவலி இப்போது எப்படி நாங்கள் தனித்தனியாக நாங்கள் பிரிச்சிருந்தோம், அலைன்ஸ் இல்லாமல் நாங்கள் தனித்தனியாக பிரிச்சிருந்தோங்க. ஸோ டிவிகே, ஏடிஎம்கே, டிஎம்கே, என்டிகே, பிஜேபி, ஸோ தனித்தனியாகவே நாங்கள் பிரிச்சிருந்தோம். எனக்கு கிட்டத்தட்ட 25 நாட்களுக்கு முன்னாடியே இது நம்ம ஆரம்பித்து வச்சுட்டோம். ஸோ ஓவராலாக டிவிகேக்கு பார்த்தீங்கன்னா 37% வாக்குகள் பதிவாயிருக்குங்க. ஸோ ஏடிஎம்கே 21.7 வாக்குகள் பதிவாயிருக்கு. டிஎம்கே பார்த்தீங்கன்னா 19.1 பதிவாயிருக்குங்க. நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா 11% பதிவாயிருக்கு. ஸோ பிஜேபி 3.8% ஓவராலாக இங்கே பதிவாயிருக்குங்க. ஸோ இது மிக ஆழமான ஒரு டேட்டா, மக்கள் புரிதலோட அவங்க ஆழமாக பதிவு செய்யப்பட்ட டேட்டாங்க. ஸோ வித் அலைன்ஸோட பார்ட்டி பிரேக் டவுன் உங்கள் பார்வைக்குங்க. ஸோ டிவிகே 37%, ஏடிஎம்கே 28%, ஸோ டிஎம்கே 24%, நாம் தமிழர் 11%. ஸோ அதில் டிவிகேக்கு பார்த்தீங்கன்னா மேலோட ஓட்ஸ் கிட்டத்தட்ட 62% எங்களுக்கு பதிவாயிருந்துச்சு. அதில் ஃபீமேல் தனியாக 37% பதிவாயிருந்துச்சுங்க. ஸோ அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 0.26 பதிவாயிருந்துச்சு. ஸோ அதுலேயே எங்களோட சப் கேட்டகரியை திருப்பியும் நாங்கள் ஒரு டேட்டாஸ் கேதர் பண்ணோம். 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் 57.17% பதிவாயிருக்குங்க. ஸோ 26லேருந்து 35 வயதில் 32.68% பதிவாயிருக்கு. 36லேருந்து 50 வயதில் 9% பதிவாயிருக்குங்க. ஸோ 50லேருந்து 65 ஏஜில் 1% பதிவாயிருக்குங்க. 65க்கு மேற்பட்டவர்கள் 0.8% பதிவாயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 37% ஓட் ஷேரிங்ஸ் எப்படி தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் காமிச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்திருக்கு எங்களோட டேட்டாஸுங்க ஆக்சுவலி. ஸோ மக்களோட தீர்ப்பு இதுதான். ஸோ எங்களோட முன்னிலையில் மிக முக்கியமாக மக்களோட தீர்ப்பு பார்த்தீங்கன்னா டிவிகே 37% அதிகமாக வாக்கு செலுத்தியிருக்காங்க மக்களுங்க. ஏடிஎம்கே ப்ளஸ் அலைன்ஸ் டோட்டலாக சேர்த்துனீங்கன்னா 28% டோட்டலாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேல் பார்த்தீங்கன்னா 78.63% வாக்குகள் வந்திருக்குங்க. ஃபீமேல் 21.35 வாக்குகள் வந்திருக்குங்க. அதர்ஸ் 14%, 0.14% வந்திருக்குங்க. ஸோ அதே ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் திருப்பியும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்குமே 24% உள்ளே வந்திருக்குங்க. 26லேருந்து 35 32% வந்திருக்கு. ஸோ 38லேருந்து 50 39% வந்திருக்குங்க. 50லேருந்து 65 2% வந்திருக்கு. ஸோ 65லேருந்து மேற்பட்டவர் பார்த்தீங்கன்னா 0.78% வந்திருக்கு. ஸோ இதுதான் டிஎம்கே ப்ளஸ் அலைன்ஸ். ஸோ லூனை நடத்தியதில் ஏடிஎம்கே ப்ளஸ் அலைன்ஸ் பார்த்தீங்கன்னா 2வது பொசிஷனில் இருக்காங்க. ஸோ 28% அவங்க முன்னணியில் இருக்காங்கங்க. ஸோ டிஎம்கே அலைன்ஸ் இப்போ பார்க்க போனீங்கன்னா 24
பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் ஷேரிங்ஸ் வந்து இங்கே வந்திருக்குங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேல் பார்த்தீங்கன்னா 75.51%, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 24.61%, அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 24%, 24%. ஸோ அதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க போனோம்னா டிஎம்கேஸில் பார்க்க போனீங்கன்னாங்க 18 வயதுலேருந்து 25 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25% வந்து ஸ்ட்ராங்காக வந்து அந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து 26லேருந்து 35 வந்து 34% பதிவு பண்ணியிருக்காங்க. 36லேருந்து 50 வந்துங்க 36% வந்து பதிவாயிருக்கு. 50லேருந்து 65 2.75%, 65க்கு மேற்பட்டவர்கள் வந்து 1% வந்து வந்திருக்குங்க. ஸோ நம்மளோடதில் லூனை நடத்தியதில் வந்து டிஎம்கே டோட்டலாக அலைன்ஸ் பார்த்தீங்கன்னா 24% வந்து பதிவாயிருக்குங்க. ஸோ நாம் தமிழர் இந்த எலெக்ஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் நடப்பு எலெக்ஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் ஃபார் நாம் தமிழர். 11% வந்து இட்ஸ் அ ஓட் ஷேரிங்ஸ் வந்து இங்கே பதிவாயிருக்குங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேல் ஓட்டு வங்கிகள் பார்த்தீங்கன்னா 74.78% வந்து வந்திருக்கு. ஃபீமேல் வந்து அதிகம் நாம் தமிழர் இந்த எலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 25% வந்திருக்குங்க. ஸோ அதர்ஸில் 0.0 வந்து 12% வந்திருக்குங்க. ஸோ அதில் குரூப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் ஏஜ் வைஸ் குரூப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் வந்து 18லேருந்து 25 வந்து 51%, 26லேருந்து 35 30%, 36லேருந்து 50 15%, 50லேருந்து 25 2%, 65க்கு மேற்பட்டவர்கள் 0.4%. ஸோ இதுதான் நான் தமிழரோட 11% ஆஃப் ஓட் ஷேரிங்ஸுங்க. ஸோ இதில் நாங்கள் தனியாக வந்து சிஎம் கேண்டிடேட்ஸ் வந்து தனியாகவே நாங்கள் பார்த்தோம். நாங்கள் வந்து மக்கள்கிட்டையும் வச்சோம். நாங்கள் அதில் சிஎம் கேண்டிடேட்ஸில் வந்து விஜய் அவர்களும், எடப்பாடி அவர்களும், எம்கே ஸ்டாலின் அவர்களும், சீமான் அவர்களும், அண்ணாமலை அவர்களுக்கும் மக்கள் வந்து இங்கே தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ விஜய் அவர்களுக்கு 42% வந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. எடப்பாடி அவர்களுக்கு 21% தேர்ந்தெடுத்திருக்காங்க. எம்கே ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து 18% தேர்ந்தெடுத்திருக்காங்க. சீமான் அவர்களுக்கு 10% வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அண்ணாமலை அவர்களுக்கு 3% தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டாப் சிஎம் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டில் வந்து மக்கள் தேர்ந்தெடுத்த விஷயங்கள்ங்க. ஸோ ஓவராலாக ஸோ பார்ட்டிஸ் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லா 234 தொகுதியிலையும் ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இப்போ யார் இருக்காங்க அப்படின்னா டிவிகே, நாம் வந்து டிவிகே இருக்காங்க, தமிழக வெற்றி கழகம் இருக்குங்க. ஸோ 89 கான்ஸ்டியூஷன்ஸில் அவங்க முன்னணியில் இருக்காங்கங்க. ஸோ ஏடிஎம்கே வந்து 73 கான்ஸ்டியூஷன்ஸில் முன்னணியில் இருக்காங்க. டிஎம்கே 68 கான்ஸ்டியூஷன்ஸில் முன்னணியில் இருக்காங்க. நாம் தமிழர் 4 கான்ஸ்டியூஷன்ஸோட முன்னணியில் இருக்காங்க. ஸோ இதுதான் எங்களோட மிக ஆழமான ஒரு டேட்டா ஆக்சுவலிங்க. ஸோ இந்த சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்படி வந்து எடுத்திருந்தோம் அப்படின்னாங்க, ஸோ முக்கோண விதி கோட்பாடு